கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற பொழுது அந்த மக்கள் என்னிடத்திலே இந்த செய்தி சொன்னார்கள். ஒரு நகரத்துடைய மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறாது. நான் சொன்னதை போல இன்றைக்கு காவல்துறை காவல் நிலையத்திற்கு அருகாவிலேயே இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அவலங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அடாவடித்தனம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை துச்சமென மதிக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம். இவருடைய அலட்சியத்தின் காரணமாக, செயலற்ற தன்மையின் காரணமாக, நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த தமிழகத்தை ஆளுவதின் காரணமாக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது. ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது 60 பேர் மரணம் அடைந்ததாக. கிட்டத்தட்ட 157 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. ஆக இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்பபடி 58 பேர் இறந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த 58 பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலே தான் இந்த 58 உயிர் பறிபோனது. இந்த 58 குடும்பம் நடுத்தருவு வந்ததற்கு காரணம் இந்த விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருவர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது கூட கீழே இருந்து செய்தி சொல்கிறார்கள், மேலும் ஒருவர் இறந்து விட்டார், இப்பொழுது 59 ஆகிவிட்டது என்று சொல்கிறார். அதே அரசாங்க அறிவிப்புப்படி நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார். இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள்.